ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட என்ன பேசலான்னு இருக்கேன்னா, டூப்ளிகேட் ராக்கெட்ஸை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். இந்தியாவில் வந்து ரொம்ப காலமாகவே இந்த மாதிரி டூப்ளிகேட் ராக்கெட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. நிறைய ராக்கெட் நானும் பார்த்துருக்கேன். சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து ஸ்டிங் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் இந்த ராக்கெட்டை வாங்கி பார்த்த உடனே, இது ஒரு ஹை மாடல் ராக்கெட் தான் அது. வாங்கி பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டேன். அவர் என்னோடய நண்பர் கொடுத்தாரு அப்படின்னாரு. சரி சார், அவங்க எங்கே வாங்கினாங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க வந்து அகாடமியில் சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னாங்க. நான் கேட்டுட்டு இருந்ததை அவர் பார்த்துட்டு என்ன பண்ணார், எதுக்காக கேட்குறீங்கன்னாப்புல. இல்லை சார், இது வந்து ஒரு டூப்ளிகேட் ராக்கெட்டு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு. உடனே அவர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. இல்லை சார், இது டூப்ளிகேட் ராக்கெட்லாம் இல்லை, இது ஃபஸ்ட்டு காப்பி அப்படின்னாரு. சரி, அதை அப்படியே நிறுத்துவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டூப்ளிகேட் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கள்ள மார்க்கெட், நான் இன்னும் கொஞ்சம் மோசமாகவே சொல்கிறேன். திருடர்கள் வச்சுருக்க பேர் என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட் காப்பி, கஸ்டம்ஸ் பீஸ். இது அதுக்கு பேர். விற்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற நேம் அது. ஒருத்தர் கேட்பாங்களா இல்லையா, என்ன சார் இது, இந்த பேட் வந்து 18,000 விற்கிறாங்க, 15,000 விற்கிறாங்க, நீங்கள் என்ன சார் இது ஒரு 6,500 சொல்கிறீங்க, 4,500 சொல்கிறீங்க, வாய்க்கு வந்த ரேட்டு தான் 3,000 சொல்கிறீங்க அப்படின்னு இவங்க கேட்டாங்கன்னா, அவங்க சொல்கிற ஒரு ஆன்சர் வச்சுக்கிங்களேன். இப்படி தான் சொல்லுவாங்க, கஸ்டம்ஸ் பீஸ், ஃபஸ்ட் காப்பி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் இப்போ ஒரு இதை சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு டூப்ளிகேட் விற்காதீங்க. ஏன்னா ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டுடைய மெட்டீரியலை வச்சு தான் அந்த மாதிரியான ஒரு டிசைன், ஒரு 18,000 ராக்கெட்டுக்குள்ள டிசைனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மேலே பெயிண்டிங்கு எல்லாமே, அதாவது டிசைன் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு மேலே பெயிண்டிங்கும் ஒரே மாதிரி டிசைனையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மக்களை ஏமாற்றி விற்றுட்ருக்கீங்க. வாங்குறவங்களுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸு சம்மந்தமாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கம்பெனியை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த கம்பெனியில் என்னென்னலாம் ப்ராடக்ட் நான் தயார் பண்ண போகிறேனோ அதை ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த கம்பெனி இதெல்லாம் பண்ண போகுதுங்கிறத ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு மாடலை வந்து தயார் பண்ணுறேன். ஸோ அப்போ அதுக்கு எங்களுடைய டீம், இன்ஜினியர்ஸுடைய டீம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் தயார் பண்ண போகிறோன்னா யாரோ ஒரு பிளேயரை வந்து நாங்கள் மனசில் வைப்போம். அப்போ அந்த பிளேயரை மனசில் வைக்கும்போது அவங்க இப்போ நிறைய பிளேயர்ஸ் ஆடுறாங்கன்னா, நிறைய பிளேயர்ஸ்லாம் வாட்ச் பண்ணுவோம். அவங்க கையில் இந்த மாதிரி ஒரு ராக்கெட் இருந்தால், இந்த ஒரு சின்ன குறை இருக்குது, இதை சரி பண்ணணும், அந்த மாதிரி ராக்கெட் செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாக்களை பண்ணி இன்ஜினியர்ஸை வச்சு நாங்கள் டிசைன் பண்ணி ஒரு பேட்டர்ன் எடுத்து ப்ரொடக்ஷன் எடுத்து அதை நாங்கள் வந்து இது பண்ணும்போது ஒரு சில குறைகள் வரும். திரும்பி ரீப்ரொடக்ஷன் பண்ணி 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 அதை ஒரு பேட்டர்னை கரெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கரெக்ட் பண்ணால் அந்த பேட்டர்ன் வந்து இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனிலையும் இதே மாதிரி பேட்டர்னை அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. அப்படி தான் இதை செய்யணும். செஞ்சதான் அந்த பேட்டர்னை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த கம்பெனி என்ன பண்ணுதுங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்ததாக ஒரு இன்ஜினியர்ஸாக ரெடி பண்ண அந்த பேட்டர்னை சர்டிஃபிகேட்டோட அந்த பேட்டர்ன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா அந்த பேட்டர்ன் நம்ம பண்ணிட்டோம்னா இன்னொருத்தர் பண்ணக்கூடாது. அந்த பேட்டர்ன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் நம்ம வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம், எந்தெந்த கண்ட்ரிலலாம் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல அதுக்கான ஒரு பிளேயரை ரெடி பண்ணணும். அவங்கள வந்து நீங்கள் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்த ராக்கெட்டோட. அதுக்கான அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எழுதணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ராக்கெட் உண்மையில் அவங்க விளையாண்டு அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் அந்த ராக்கெட்டை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ அனுப்பணுங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரிக்கு இந்த ராக்கெட்டை அனுப்ப போகிறோன்றதுக்கு முன்னாடி அந்த ராக்கெட்டோடைய மொத்த ஸ்பெக்கும் அவங்களுக்கு போய் சேரணும். அவங்க அதெல்லாம் இப்போ ஓகே, இதெல்லாம் ஓகே தான் சொன்னோன்னா அவங்க கண்ட்ரிக்கு அதை பர்மிஷன் கொடுக்கணும். எவ்வளோ இந்த கண்ட்ரிக்குள்ளே வருதுங்கிறதும் அவங்க வந்து பில்லு வரணும். ஸோ அது கண்ட்ரி டு கண்ட்ரி அந்த டேக்ஸுன்றது அது வேறு விஷயம். ஸோ இதெல்லாம் வரணும். இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, 1 மாத காலக்கெடுவில் தான் ஷிப்பிங் மூலமாக வரும்.
இது வந்து ஒன்றும் ஃப்ளைட்லலாம் கொண்டு வர மாட்டாங்க, அப்படி ஒன்றும் அவசரம்லாம் இருக்காது அவங்களுக்கு, ஷிப்பில் தான் வரும். இவங்க சொல்கிற மாதிரி இது வந்து கஸ்டம்ஸ் ஃபீஸ் அப்படின்னா ஷிப்பில் ஃப்ளைட்டில் வந்துருக்கணும். இவங்க சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் காப்பி அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய லைசன்ஸை தொலைச்சிட்டேன்னு சொன்னால், தொலைஞ்சி போச்சுன்னா காப்பின்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நான் என்னுடைய வாகனத்தோடைய புக்கை தொலைச்சிட்டேன்னு சொன்னால், இந்த வாகனருக்கு உரிமையாளர் இருக்கிறாரு, இந்த புக்கு தொலைஞ்சி போச்சு, ஒரு காப்பின்னு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரிஜினலே கொடுப்பாங்க, ஒரிஜினலாக இருக்கும், அதில் காப்பின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் மிஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், இதுதான் காப்பி. இதெல்லாம் அப்படி அந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து கள்ள மார்க்கெட்டு, ஒரு திருட்டு பொருள்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கும் அது டேக்ஸ் ஆகாது, எந்தெந்த கண்ட்ரிக்கோ அந்த கண்ட்ரிக்கான அவங்க வச்சுருக்கக்கூடிய டேக்ஸ் பே பண்ணி தான் உள்ளே வருது. லீகலாக உள்ள ஒரு பொருளை உங்களுக்காக ஒரு பிளேயர்ஸை நோக்கி இவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இந்த ராக்கெட்டில் விளையாண்டா வரக்கூடாதுங்கிறத ஒரு இன்ஜினியர்ஸாக சேர்ந்து டிசைன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாடலை சக்ஸஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஈஸியாக படித்தவங்க, நல்ல ஜாபில் இருக்கிறவங்க இந்த மாதிரியா திருட்டு பொருள் எல்லாம் திருட்டுத்தனமாக விற்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டாமா? ஏன்பா 18,000 ரூபா கொடுத்து வாங்குகிற பொருள் நீ ஒரு பில்லு குடியா? எனக்கு அது நீ ஒரு பில்லு குடி இல்லையா? நீங்கள் அந்த பேட்டை வாங்கின உடனே உங்களுக்கு ஒரு டவுட்டு, அவன் சொல்கிறது மேலே ஒரு நம்பிக்கை இல்லையா? அந்த என்ன கம்பெனி பேட்டுன்னு பாருங்கள், கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள். அவங்க அட்டன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அந்த முக்கியமான இடங்களில் ஃபோட்டோஸ் கேட்பாங்க, நீங்கள் அதை அனுப்பி வச்சிங்கன்னா உடனே சொல்லுவாங்க அது டூப்ளிகேட்டு வேணாம் சார், எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். நீங்கள் அதெல்லாம் அவங்கள்ட்ட தயவு செஞ்சு நீங்கள் வாங்காதீங்க. நல்ல ஷாப்பை பார்த்து வாங்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அகாடமியில் வச்சு விற்கிறாங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் யார் பேரையும் நான் சொல்ல விரும்பலை. தயவு செஞ்சு விற்கிறவங்களும் இதை புரிஞ்சுக்கிங்க, விற்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 500 ரூபாய் இருக்கக்கூடிய மெட்டீரியலை 18,000 ரூபாய் ராக்கெட்டுக்கு அவன் பூசி கொடுத்துட்றான். நீங்கள் வந்து ஃபஸ்ட் காப்பி கஸ்டம்ஸ் ஃபீஸு அப்படின்னு சொல்லி விற்கிறீங்களே, மனசாட்சி இல்லை? உங்களுக்கும் தெரில, வாங்குறவங்களுக்கும் தெரில. தயவு செஞ்சு அப்படி விற்காதீங்க. கம்பெனி எவ்வளோ தான் பிடிப்பாங்க, எவ்வளோ தான் விரட்டி பிடிப்பாங்க, எவ்வளோ பேரை பிடிக்கிறாங்க, எவ்வளோ கேஸ் ஆகுது. ஆனால் திருட்டை ஒழிக்கவே முடியாது. நீங்கள்லாம் சேர்ந்தால் அதை ஒழிச்சிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.